ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது, நம்ம சிஸ்டர்ஸ் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கான பதிலை பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நானும் டயட் இருக்கேன், ஆனால் மதியம் என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறாங்க, 6லேருந்து 7 எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு மதியம் தூக்கம் வந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை சிஸ்டர். நீங்கள் தாராளமாக தூங்குங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மதியம் லஞ்ச் எடுத்துட்டதுக்கப்புறமா தூங்காதீங்க. உங்களுக்கு மதியம் தூக்கம் வந்ததுன்னா நல்லா தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா சாப்பிட்ட உடனே தான் தூங்கக்கூடாது, சரிங்களா? அதனால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் டயட் இருக்கிறதாக இருந்தாலே பகலில் தூக்கம் வராது, நைட்டுமே நிறைய பேருக்கு தூக்கம் வராது. ஏன்னா நம்ம ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தூக்கம் வராமல் ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னே தூங்குங்க, தவறு கிடையவே கிடையாது. பகலில் தூங்கக்கூடாது அப்படின்ற காரணம் என்னென்னா, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உண்டை மயக்கத்தோடு தூங்குறாங்க பார்த்தீங்களா? சாப்பிட்ட உடனே தூங்கும்போது அது அப்படியே போய் ஃபேட்டாக தங்கிடும். அதுக்காக தான் பகலில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூங்கிடுங்க. தூங்கி கொஞ்சம் நல்லா எழுந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபுட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதனால் வெயிட் குறையிலன்னு சொல்லிட்டு கவலைப்படவே படாதீங்க சிஸ்டர். ஒரு சிலருக்கு சீக்கிரமாக வெயிட் ரெடியூஸ் ஆகும், ஏன்னா அவங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது பாடியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தான் சீக்கிரம் இறங்கும். அதனால தான் கடகடன்னு வெயிட் குறையிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் குறையும். என்னடா முதல்ல நல்லா ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிது, இப்போ நமக்கு ஸ்லோவாக தான் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம கவலைப்பட பார்த்திங்கன்னா அதுவே வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாகவே இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் எஃபெக்டை போடுங்க, உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபீல் பண்ணாதீங்க, சரிங்களா? இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக உங்களோட வெயிட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி விகிதம் நீங்கள் குடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஓகேங்க எனக்கு 4 லிட்டர் தண்ணி நான் குடிச்சிட்டேன், அதுக்கப்புறமா எனக்கு தாகம் எடுத்துனா நான் தண்ணி குடிக்கட்டுமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வரும். 4 லிட்டர் தண்ணிக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ தாகம் எடுக்குதோ, தண்ணி தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். தண்ணீர் குடிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, சரிங்களா? ஆனால் இது அளவு 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி அப்படின்ற விகிதத்தில் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பாட்டிலில் தண்ணி நிரப்பி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது தண்ணி குடிங்க. முக்கியமாக உங்களுக்கு வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் தண்ணியாக குடிக்கிறதுக்கு பதில் நல்லா ஜீரகம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் ரெடியூஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இந்த அளவு தண்ணிக்கு அப்புறமா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக தண்ணி குடிங்க, ஓகேங்களா? இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு 15 கிலோ லாஸ் பண்ணால் மட்டும் போதும், எவ்வளோ மாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் 15 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க, சூப்பர். ஆனால் இவ்வளோ மாதத்தில் இவ்வளோ குறைக்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. நம்ம செய்யக்கூடிய அந்த டயட்டும் ஒர்க் அவுட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே ரெடியூஸ் ஆகும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் டயட் இருந்தாலும் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் மைல்டாக தான் கம்மியாகும். அதனால் உங்கள் டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னையும் அந்த 15 கிலோ நீங்கள் குறைக்கலாம். இல்லைன்னா ஒரு சில சமயம் அந்த 6 மாதத்தையும் நீங்கள் தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா நம்மளோட வெயிட் இவ்வளோ தான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஓகே. ஆனால் அதை இவ்வளோ சீக்கிரம் தான் நம்ம குறைக்கணும் அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியாது. அது அவங்கவுங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தது, ஓகேங்களா? அதனால் நீங்கள் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை கிலோலேருந்து 15 கிலோ குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 90 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 15 கிலோ இழைக்கிறதுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் கொஞ்சம் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 கிலோ ஈஸியாகவே உங்களுக்கு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5 கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 70 கிலோ தான் இருக்கீங்க, அதுலேருந்து ஒரு 15 கிலோ நீங்கள் குறைக்கணும் அப்படின்னும்பொழுது அது கொஞ்சம் மைல்டாக தான் குறையும். அப்போ நீங்கள் ஒர்க் அவுட் அப்படின்றத அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா 6 மந்த்ஸில் நீங்கள் தாராளமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த 15 கிலோ வெயிட்டை ஈஸியாகவே குறைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 23வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 75 கிலோ 850 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன்.
நிறைய சிஸ்டர் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிட்டே வருது, எனக்கு ஆகவே இல்லைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரு 4 நாளாக பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து பாடியில் கண்டிப்பாக நமக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வித்தவுட் சுகர் எடுத்துக்கிட்டேன். 9 மணிக்கு வந்து மில்லட் இட்லி, அதாவது கம்பும் கெவுரும் ஊற வச்சு உளுந்து வெந்தயம் ஊற வச்சு அதில் மாவு அரைச்சி இட்லி செஞ்சேன். அதுக்கு கார சட்னி பண்ணியிருந்தேன். பெரும்பாலும் இந்த மில்லட் தோசை மில்லட் இட்லிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அரிசி கலந்து செய்வாங்க. நான் பெரும்பாலும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கிற வரைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரைஸ் வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன். அதனால் நான் இப்படி தான் மில்லட் இட்லி வந்து எடுத்துக்கிட்டேன். 11 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பீஸ் இருக்க மாதிரி பப்பாயா சின்ன சின்ன துண்டு இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுண்டக்காய் காரக்குழம்பு வாழைத்தண்டு கூட்டு பண்ணியிருந்தேன். ரைஸ் ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு சுண்டல் வந்து பண்ணியிருந்தேன். அது ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி ஒரு 4 மணி அளவில் வந்து அந்த ஸ்நாக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் நைட்டு நான் வந்து ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீரா வாட்டர் எடுத்துகிட்டு என்னோடய டயட்டை வந்து இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலையில் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் 1/2 hour தான் என்னால் ஒதுக்க முடிஞ்சுது. ஏன்னா நான் ஷாப்புக்கும் போயிட்டு வர்றதுனால என்னால் கரெக்டாக வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ண முடியல. சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸாக இருந்தால் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீட்டில் இருக்கவங்க எப்போ வேணால் ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னு சொன்னதுனால சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? சாப்பிட்றதுக்கு முன்ன தான் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி முடித்த உடனே தண்ணி தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே தண்ணி எடுத்தும் குடிக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கேப் விட்டுட்டு நல்லா ஆசுவாசப்படுத்திட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து தண்ணியே குடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து உங்கள் ஃபுட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு குறிப்பிட்ட டைமில் தான் பண்ண முடியும் இல்லையா? அதனால் வீட்டில் இருக்கவங்க சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு முயற்சி செய்கிறேன். தேங்க்யூ.